இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா அமீர் கானோட சித்தாரே ஜமீன் பர் அப்படிங்கிற பாலிவுட் படத்தை பற்றி தான். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா ஆர்எஸ் பிரசன்னாங்கிறவர் தான். இவர் நமக்காக ஒரு அமேசிங்கான ஃபீல் குட் மூவியை கொடுத்துருக்காரு. நீங்கள் இந்த படத்தை பார்த்து முடிக்கக்குள்ள உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். இந்த படம் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை தரும். எப்படி சொல்கிறது, இந்த உலகத்தில் எது நார்மலுங்கிறத நீங்களே புரிஞ்சுக்குவீங்க இந்த படத்தை பார்க்கக்குள்ள. இதுதான் நார்மல், அதுதான் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க அவங்களுக்கு அது நார்மல் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க வைக்கிற ஒரு படமாக இருக்கும். இது எனக்கும் இப்போ அப்படி தான் இருக்குது. ஒரு அமேசிங்கான ரைட்டிங், ஸ்க்ரீன் பிளே எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இந்த படத்தோட கதை என்னென்னா, பேஸ்கெட் பால் கோச்சாக இருக்க நம்ம அமீர் கான் இந்த ஆர்டிசம் இல்லை, இந்த நார்மலாக இருக்க பசங்களுக்கு பேஸ்கெட் பால் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலமை வருது. இவரும் சொல்லிக் கொடுக்கலான்னு போகிறாரு. அங்கே பார்த்தா இந்த பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் என்னால் சொல்லிக் கொடுக்க முடியாது, இவங்களாம் லூஸு, இவங்களாலலாம் கற்றுக்க முடியாது, இதை என்னாலையும் சொல்லிக் கொடுக்க முடியாது, இவங்களுக்கெல்லாம் எப்படி சொல்லிக் கொடுக்கறது அப்படிம்பாரு. இப்படி சொல்லிட்டு இருக்க ஒரு கேரக்டர் அவங்களுக்கு எப்படி கோச்சிங்கை கொடுத்தாரு, எப்படி விளையாட வச்சாருங்கிறது தான் இந்த படத்தோட கதை. அது மட்டும் இல்லாமல் இவர் தான் பேஸ்கெட் பால் கோச் பண்ண போயிருப்பார். ஆனால் இவருக்கு லைஃபையே கோச் பண்ணியிருப்பாங்க அந்த பசங்க. அதெல்லாம் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தில். அப்புறம் இவருக்கே ஒரு மென்டாராக அங்கே ஒரு சிங் கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டரும் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அங்கே இருக்கிறவங்கள பற்றி அவருக்கு உணர்த்தக்கூடிய ஒரு கேரக்டராக அந்த கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த சிங்கோட கேரக்டரும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மெயின் ரைட்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸ்க்ரீன் பிளேவும் நல்லா இருந்தது. படமும் கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. அமீர் கானும் அவரோட பெஸ்ட் ஆக்டிங்கை கொடுத்துருக்காரு. ஜெனிலியா அவங்களுக்கான கேரக்டரும் கொஞ்சம் டீப்பாக இருந்தது. ரொம்பவே ஒரு நல்ல படம். இந்த படத்துக்கு மற்றபடி ப்ளஸ் அண்ட் மைனஸ்லாம் நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஒரு பர்ஃபெக்டான ஸ்டார்டிங், ஒரு பர்ஃபெக்டான எண்டிங். நீங்கள் ஒரு ஸ்டோரிக்குள்ளார போயிட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கை இந்த படம் உங்களுக்கு தரும். ஒரு நல்ல படத்தை பார்த்துருக்கோங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு தரும். இந்த படம் தமிழ் டப்போட தேட்டர்ஸில் ஓடிட்டுருக்கு. நீங்கள் என்ன இந்த படத்தை பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வருஷத்தோட ஒரு மஸ்ட் பெஸ்ட்டு வாட்ச் மூவின்னு சொல்லலாம். மறக்காமல் போய் எல்லாரும் செக் பண்ணி பாருங்கள். பாய்.